ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திருப்பூர் மாநகராட்சியில் குப்பைகள் சேகரிப்பில் 6 மாதமாக மோசமான ஒரு சூழல் நிலவுகிறது. கடந்த 6 மாத காலமாக குப்பை கொட்ட இடம் இல்லாமல் தெருக்களில் குப்பைகள் மலை போல குவிந்து வரக்கூடிய நிலையில் அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் அருண்குமார் களத்தில் இருந்து வழங்கக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். ஓவர் டு யூ. திருப்பூர் மாநகராட்சியில் மொத்தம் 60 வார்டு உள்ளது. இந்த வார்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது தினசரி 500லிருந்து சுமார் 700 டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. அந்த சேகரிக்கப்பட்ட குப்பைகளாக பயன்பாடற்ற பாறைக்குழியில் இதுவரை கொட்டப்பட்டு வந்தது. அங்கே அதாவது இப்போ சமீப காலமாக அந்த பயன்பாடற்ற பாறைக்குழியிலான நெருப்பரிச்சல் பகுதி, பொங்குப்பாளையம், காலம்பாளையம், அதுபோக இப்போ முதலிப்பாளையம், ஊத்துக்குழி போன்ற பகுதியில் பொதுமக்கள் கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. எதனாலனா, அதாவது அங்கே கொட்டப்படுவதனால நீர் மாசுபடுது, அதுபோக சுகாதார கேடு வருது, சுவாச கோளாறு வருது என தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அதனால தற்பொழுது மாநகராட்சிக்கு சொந்தமான இடுவாய் பகுதியில் தற்போது ஒரு இட தேர்வு செஞ்சு அங்கே கொட்டக்கு முயற்சி நடைபெற்று இருக்கிறது. அங்கேயும் பொதுமக்கள் கொட்டக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து இதே போல எங்கேயுமே குப்பை கொட்டாதனால திருப்பூர் மாநகராட்சியில எல்லா பகுதியிலுமே எங்கெங்க இருக்கோ எல்லா பகுதியிலுமே குப்பை மேடு இருக்கோ எல்லா பகுதியுமே அதிகமான குப்பை சேதாரமாகி அங்க கொட்டிட்டு இருக்கிறாங்க. இதனால பல்வேறு சுகாதார கேடுகள் ஏற்பட்டு வருது. அதாவது இப்ப எதனால இந்த எதிர்ப்பு என்ன நம்மகிட்ட வழக்கறிஞர் தினேஷ் இருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட கேட்போம். அதாவது சமீப காலங்களா தொடர்ந்து குப்பைகள் எல்லா பக்கமும் இதாயிட்டு இருக்குது, அதாவது மொத்தமா கொட்டிட்டு இருக்காங்க. எதனால திருப்பூர்ல இந்த குப்பை பிரச்சனை? சார், நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூருக்கு அப்புறம் திருப்பூர் தான் மிகப்பெரிய தொழில் கப்பா இருக்குது. இன்னைக்கு உலகம் முழுக்க, அதாவது இந்தியா முழுக்க கூடிய எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய அதிகமாக தொழிலாளர் கூடிய பகுதி திருப்பூர். அப்போ இங்க மக்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுடைய தேவைகளும் இங்க அதிகமா இருக்குது. அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாநகராட்சியில 60 வார்டு இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 20 லட்சத்துக்கான மக்கள் தொகை கொண்ட ஊரா இருக்குது. அப்போ இங்க வீட்டுல இருந்து வரக்கூடிய அந்த குப்பை, அதாவது வீட்டுக்குள்ளே வெளியே வரும்போது செக்ரிகேஷன் ஆகாதனால இவங்களால அதை ப்ராப்பரா மறுபடியும் எடுத்துட்டு போய் எம்சிசி சென்டர்லயும் ஆர்சிசி சென்டர்லயும் அவங்களால செக்ரிகேஷன் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரே லோடா கொண்டு போய் பாறைக்குழியில கொட்டிட்டா வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் பாறைக்குழியில கொட்டிடுறாங்க. ஆனா இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாறைக்குழியில கொட்டுற அந்த குப்பைனால அந்த கிரவுண்ட்ல ஒரு வாட்டர் ஃபுல்லா இதாகி சுத்தி மொத்தம் அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ரொம்ப பாதிக்கப்பட்டுறது. அப்புறம் நியர்பை ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா காற்று மாசு, எல்லா நுரையீரல் பாதிக்கப்பட்டுறாங்க. அதனால பல நோய்கள் வருது. மக்கள் அதனால தண்ணி வச்சு போட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இந்த போராட்டம் பாத்தீங்க அப்படின்னா, மக்கள்னால ஒருத்தவங்க சுவாசிக்க முடியலன்னா இயற்கையாவே நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா போராட ஆரம்பிச்சிடும். அந்த போராட்டம் தான் இந்த போராட்டமே தவிர, மக்கள் நீங்க மற்ற விஷயத்துக்குலாம் நீங்க அமைதி காப்பாங்க, இதுல ஏன் தொடர்ந்து போராட்டம் போறாங்கன்னா இவங்களால நீங்க சுவாசிக்கவே முடியல, அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. மேலும் நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை 1 வருஷமா ஓடிட்டு இருக்குது. 1 வருஷமா மாநகராட்சி இந்த காவல்துறையை வச்சு இந்த குப்பையை மறுபடியும் பாறைக்குழியில அப்லோட் பண்ணலாங்கிறதான் தீவிரமா இருக்காங்களே தவிர, இதை மறுபடியும் இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஒரு 25 எம்சிசி சென்டர்ஸ் இருக்குது. அந்த சென்டர்ஸை இவங்க மறுபடியும் ரெக்கவர் பண்ணி, அதுபோக வார்டுக்கு ஒரு எம்சிசி சென்டர்ஸ்னா உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இதை சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம். இதை சார்ட் அவுட் பண்ண முடியாத விஷயமே கிடையாது. ரெண்டாவது குப்பைங்கிறது ஒரு சோர்சஸான விஷயம். அதாவது குப்பையே பணம் பண்ணும். நீங்க பிளாஸ்டிக்கை பிரிச்சு நீங்க பிளாஸ்டிக் பண்ணீங்கன்னா பிளாஸ்டிக் பணமாகும், அது சிமெண்ட் ஃபேக்டரிக்கு அமைச்சிங்கன்னா அதுவும் பணம் வரும். அதுபோக நீங்க ப்ராப்பரா வெட் வேஸ்ட்டை மட்டும் நீங்க ப்ராப்பரா எடுத்து கொடுத்தோம் அப்படின்னோம்னா எத்தனையோ இன்னைக்கு இயற்கை விவசாயத்துக்கு அது பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் விவசாயத்துக்கு. அப்போ இங்க எதுவுமே இங்க வேஸ்ட் கிடையாது. ஆக்சுவலா நம்ம இது வேஸ்ட்டே, இதை நம்ம ப்ராப்பரா பண்ணாதனால இது வேஸ்டா இருக்கு. ஆனா இந்த வேஸ்ட்டை மட்டும் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணா இது ஒரு பெரிய ப்ராஃபிட். இது குப்பையை அதனால இந்த திருப்பூர் மாநகராட்சி குப்பை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா, இது வெறும் மாநகராட்சி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களும், தொழில் நிறுவனங்களும், இந்த உழவர் சந்தையில் இருக்கக்கூடியவங்களும், இந்த கறிக்கடை வச்சிருக்கவங்களும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, வரக்கூடிய காலங்களில் இதுக்கு ஒரு நல்ல மாற்றம் தீர்வு கிடைக்கும் நான் நம்புறேன். அன்செக்ரிகேட்டட் வேஸ்ட்டை நீங்க போடவே கூடாது. பாறைக்குழியில நீங்க செக்ரிகேஷன் பண்ணி அந்த அதுக்கு லேயர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குப்பை போடணும், அதுக்கு மேலே மணல் போடணும், அதுக்கு மேலே பவுடர் போடணும், லேயர்ஸ் இருக்கு. ஆனா இவங்க எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்றதே கிடையாது. அப்படியே கொண்டு அப்படியே போட்டுறாங்க. அப்போ அங்க துர்நாற்றம் வருது. நீங்க சாதாரணமா ஒரு துர்நாற்றத்தை ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்? அது இல்லைன்னா அந்த மக்கள் போராட்டம் வராது. இந்த மக்கள் போராட்டத்துக்கு காரணமே இந்த துர்நாற்றம் தான். இந்த துர்நாற்றமும் ரெண்டாவது கிரவுண்ட் வாட்டரோடைய ஃபால்ட். போர் போட்டோம்னா தண்ணி நீங்க பாத்தீங்கன்னா 5000 TDS.
மினிமம் 200 டிடிஎஸ் இருக்க வேண்டிய ஒரு போர் தண்ணி 5000 8000 டிடிஎஸ்ஸா மாறும்போது வந்து அப்போ அதை அவனால வந்து அங்க வாழ முடியாத சூழ்நிலை வருது. அதனாலதான் அந்த போராட்டம் வருது. குப்பை பிரச்சனை பொறுத்தவரை திருப்பூர் மாநகராட்சி மேயர் தெரிவித்த கருத்து என்னவென்றால், அதாவது அனைத்து நிறுவனங்களுமே, அதாவது கடைகள், பனியன் நிறுவனங்கள் மற்றும் இறைச்சி கூடங்கள் அனைத்திலுமே தற்பொழுது குப்பைகளானது தரம் பிரித்து வாங்கப்படுவதாகவும், மேலும் தரம் பிரிக்காத நிறுவனங்கள் மற்றும் கடைகளுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் எனவும், குப்பை பிரச்சனை பொறுத்தவரை இன்னும் 10 நாட்களில் அதற்கான சூழ்நிலை மற்றும் புதிதாக இயந்திரங்கள் வாங்கப்பட்டு உள்ளது எனவும், மேலும் குப்பை பிரச்சனையை பொறுத்தவரை தான் எந்தவித சமரசத்துக்கும் உட்பட மாட்டேன் எனவும், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அனைத்து பிரச்சனையுமே இன்னும் ஒரு 10 நாட்களில் தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார். திருப்பூர் மாநகராட்சியில் கடந்த 6 மாத காலமாக நிகழ்ந்து வரும் குப்பை சேகரிப்பு பிரச்சினை குறித்தும் அதற்கான தீர்வு எப்பொழுது கிடைக்கும் என்பது குறித்தும் செய்தியாளர் அருண்குமார் வழங்கிய தகவல்களை பார்த்தோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.